அன்புறவுகளுக்கு வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மார்ச் 30 தொடங்கி இருக்கு. ஏப்ரல் 6 வரைக்கும் நடக்குது. இடையில 2-3 அரசு விடுமுறை தினங்கள் வரதால ஒரு 4 நாட்கள் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் நடக்குது. முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின், சீமான், விஜய் ஆகிய 3 பேருமே இன்றே மனு தாக்கல் செய்கிறாங்க. இந்த காணொலியில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க, அங்கே தொகுதி கள நிலவரம் எப்படி இருக்குது, அங்கு சமூக ரீதியாக யார் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, அங்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் 132வது சட்டமன்ற தொகுதி. 4 முனை பிரதான 4 முனை போட்டியாக இருக்குது. 4 கட்சிகள்லையுமே தங்களுடைய வேட்பாளர்கள், அந்தந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க. இப்போ கரண்ட்டாக 2021 அங்கே போட்டிட்டு வெற்றி பெற்றது அதிமுக. திண்டுக்கல் சீனிவாசன் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதிமுகவின் சார்பில் திண்டுக்கல் சீனிவாசன் தான் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவில் தான் ஒரு ட்விஸ்ட். 2021 இந்த தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை சிபிஐஎம்மும் திமுகவும் தொகுதியை ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருந்த திண்டுக்கல்ல திமுக வாங்கிட்டாங்க, திமுக கிட்ட இருந்த பழனியை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ கடந்த 2 முறை பழனியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஐ பெரியசாமியினுடைய மகன் ஐபி செந்தில்குமார் அவர்கள் திண்டுக்கலினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ திமுகவின் சார்பில் ஐபி செந்தில்குமார் தான் வேட்பாளர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொறியாளர் முத்தரசி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் ஜி நசீர் ராஜா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 4 வேட்பாளர்கள் தான் பிரதானமாக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியினுடைய களத்தில் இருக்கிறாங்க. திண்டுக்கல்ல எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்கள் 1,18,893, பெண்கள் 1,22,765, மூன்றாம் பாலினத்தவர் 21 பேர். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2,37,679. ஸோ இது வாக்காளர்கள். அங்கு என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குது திண்டுக்கலுக்கு உட்பட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் தாலுக்கா இருக்குது, செட்டிநாயக்கன்பட்டி, சிலுக்குவார்பட்டி, சீலிப்பாடி, அம்மங்குளத்துப்பட்டி, திண்டுக்கல் நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளை அடக்கியது தான் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி. ஏற்கனவே வாக்காளர்கள் சொல்லிட்டேன், யார் போட்டிடுறாங்க அப்படின்றதையும் சொல்லிட்டேன். அதற்கு அடுத்து திண்டுக்கல்லில் எந்தெந்த சமூகங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, யார் வெற்றி தோல்வியை அங்கே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பிள்ளைமார்கள், வன்னியர்கள், இஸ்லாமியர்கள் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க. அதற்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர்கள், நாயுடுகள், சௌராஷ்டிரா சமூகங்கள்லாம் ஒரு கணிசமான சமூகங்களாக இருக்குது. பெரும்பான்மை சமூகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைமார், வன்னியர், இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஸோ தொகுதி நிலவரம் இது வரைக்கும் யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, எந்தெந்த கட்சி எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே அதிமுக 4 முறை வெற்றி பெற்று இருக்குது. திமுக ஒரே ஒரு முறை 1996 வெற்றி பெற்று இருக்குது. சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க 5 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. 2006, 2011, 2001, 2006, 2011 3 முறையும் அங்கே சிபிஐஎம் தான் வெற்றி பெற்றது. கடந்த 2 முறையாக 2016, 2021 அங்கே அதிமுக வெற்றி பெற்று இருக்குது. ஸோ கடந்த 2021 தேர்தலினுடைய நிலவரத்தை பார்த்தோம் அப்படின்னா, கடந்த முறை அங்கே அதிமுகவின் சார்பில் திண்டுக்கல் சீனிவாசன் தான் போட்டிட்டார். இப்போவும் அவர் தான் போட்டிட்டார். அவர் 90,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறார். பர்சன்டேஜ் படி பார்த்தோம் அப்படின்னா 46%. கடந்த முறை திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. அவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,848, 37%. 11% இங்கே ஏடிஎம்கேவோட திமுக கூட்டணி குறைவாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி கடந்த முறை ஒரு 14,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. சதவீத அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8%. மக்கள் நீதி மையம் கடந்த முறை தனித்து போட்டிட்டாங்க. தனித்துன்னா அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. இந்த தேர்தலில் அவங்க போட்டியே இடலை, திமுக கூட்டணிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு 10,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 5% ஓட்டை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த 5% ஓட் திமுக அதிமுக வேண்டாம், மாற்றம் வேணும் அப்படின்னு போட்ட ஓட்டு அது யாருக்கு போக போகுது இந்த முறை அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கேண்டிடேட் மெரிட்ஸ் பற்றி பார்ப்போம். கேண்டிடேட்ஸ் யார், அவங்களுக்கான பலம் பலவீனங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அதிமுகவினுடைய வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன்.
திண்டுக்கல் சீனிவாசன் வந்து 1972 அதிமுகவினுடைய உறுப்பினராக இருக்கிறார். இப்போ கரண்ட்டில் என்ன பதவியில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவினுடைய பொருளாளர், திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் ஆகிய இரு பதவிகளில் அவர் வந்து இருக்கிறார். கடந்த 2 முறையாக 2016, 2021 அவர் வந்து திண்டுக்கல் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டிட்டு 2 முறையுமே ஜெயிச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி 1989 அவர் 4 முறை எம்பி தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார். ஸோ அவர் 4 முறை எம்பியாக இருந்திருக்கிறார். இந்த டேமோடு சேர்த்து 2 வாட்டி எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அதிமுகவில் ஒரு மிக முக்கிய பொறுப்பில் பொருளாளர், பொதுச் செயலாளருக்கு அடுத்து இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர், அதுக்கு அடுத்து வந்து பொருளாளர், 3வது பெரிய பதவியில் அதிமுகலையும் அவர் வந்து இருக்கிறார். ஸோ திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு ஹெவி வெயிட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து வந்து திமுகவினுடைய ஐபி செந்தில்குமார் வந்து திமுகவினுடைய அதாவது திண்டுக்கலினுடைய மேற்கு மாவட்ட செயலாளராக அவர் வந்து இருக்கிறார். 2011 முதல் முறையாக அவர் தேர்தல் அரசியல் களத்துக்கு வரார். அப்போ வந்து அவர் தோல்வியை தழுவுறார். சொற்ப வாக்குகள் 2 பேருமே 37% வாக்குகளை எடுத்து ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் 2011 அவர் தோல்வியை தழுவினார். 2011 2G, அதுக்கப்புறமாக மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சியில் திமுக கவர்மெண்ட் சந்தித்த தேர்தல். ஸோ அதில் அவர் வந்து தோல்வியை தழுவினார். ஸோ அதன் பிறகு 2016, 2021 2 முறையுமே அவர் பழனியில் போட்டிட்டார். பழனியில் 50% வாக்குகள் எடுத்து அவர் வெற்றி பெறார். ஸோ பழனியில் கடந்த 2 முறையாக திமுக தான் வெற்றி பெற்றுட்டு வருது. அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐபி செந்தில்குமார் அவர்கள் 50% வாக்குகளை எடுத்து அவர் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார். ஸோ பழனியில் தான் அவர் ஹாட்ரிக் 3வது முறையாக போட்டிட்டு ஹாட்ரிக் வெற்றி பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதில் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகி பழனியிலிருந்து அவர் வந்து திண்டுக்கலுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார். ஸோ திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எதிராக ஒரு ஹெவி வெயிட் கேண்டிடேட் தான். ஏன்னா ஐபி செந்தில்குமார் பெரியசாமியினுடைய மகன். பெரியசாமி வந்து திண்டுக்கல்லையே ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த நபர், திமுகலேயே வந்து ஒரு சக்தி வாய்ந்த நபராக அவர் வந்து இருக்கிறார். 2016 தேர்தல் அப்படின்னு நினைக்கிறேன். 2016 நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு நத்தம் தொகுதி கொடுக்கப்படல. ஆத்தூர் தொகுதியில் போட்டிட்டு அவர் ஜெயிக்கணும், பெரியசாமி வெற்றி கொள்ளணும் அப்படின்னு அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. நத்தம் சீனிவாசனும் திண்டுக்கல் சீனிவாசனும் பெரியசாமியோ திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய 3 பெரிய முகங்கள், அதே போல் வந்து சக்கரபாணி, திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய 4 ஹெவி வெயிட்ஸ் வந்து இவங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது. அப்போ ஆத்தூரில் நத்தம் விஸ்வநாதருக்கு அந்த சீட்டு கொடுக்கப்பட்டது. நத்தம் விஸ்வநாதன் தோல்வியை தழுவினார். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹெவி வெயிட் அவர்களுடைய மகன் தான் ஐபி செந்தில்குமார். ஸோ அவர் வந்து இப்போ திண்டுக்கல்லில் நிற்கிறதால ஏற்கனவே திமுக கூட்டணிக்கு அங்கே வந்து 70%, அதாவது 37% வாக்குகள் இருக்குது. அதிமுக ஒரு கேண்டிடேட் மெரிட்டில் ஒரு 45-46% வாக்குகளை வச்சுருக்கிறாங்க. ஸோ ஐபி செந்தில்குமார் வந்து இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா முத்தரசி, அவங்க வந்து பொறியியலாளர். நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 8% வாக்குகள் இருக்குது. ஸோ கடந்த தேர்தலில் ஒரு 14,000 வாக்குகளை அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த முறை எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். திண்டுக்கல்லில் இஸ்லாமியர்களுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் டிவிக்கே வந்து இஸ்லாமியர் கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. ஜி நசீர் ராஜா அவர்கள் தான் அங்கே வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதை தாண்டி அவரை பற்றின தகவல் எதுவும் கிடைக்கல. ஸோ போக போக நம்ம வந்து பார்த்து சொல்லலாம். ஸோ திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹெவி வெயிட்ஸ் மோதுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கு இடையிலான போட்டியாகத்தான் இருக்கும். ஒன்று இது எய்தர் திண்டுக்கல் சீனிவாசன் அல்லது ஐபி செந்தில்குமார். ஒருவேளை திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை போட்டிட்டு எதிராக வெற்றி பெற்று வந்தார் அப்படின்னா அவர் அமைச்சராவதற்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ 2 ஹெவி வெயிட்ஸ், 2 பேருமே ஒரே கம்யூனிட்டி தான், 2 பேருமே தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். ஸோ கம்யூனிட்டி வைஸ் பார்த்தாலும் வந்து 2 பேருமே சம அளவு பலத்தில் தான் இருக்கிறாங்க. ஐபி திண்டுக்கல் சீனிவாசன் 2 பேருமே வந்து ஓரளவுக்கு வந்து சமூக ரீதியாக 2 கட்சியிலையுமே ஒரு பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ யார் பக்கம் மக்கள் டில்ட் ஆக போகிறாங்க அல்லது டிவிக்கவோ என்டிக்கவோ பிரிக்கிற வாக்குகள் யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு பாதகமாகவும் இருக்க போகுது அப்படின்றது இதில் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை சசிகலா அவர்கள் இங்கே கேண்டிடேட் போடுறாங்க, அவரும் முக்குலத்துவ சமூகம் அப்படின்னா அந்த கேண்டிடேட் எவ்வளோ வாக்கை பிரிப்பார், அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்து தான் இங்கே வந்து வெற்றி தோல்வி வந்து தீர்மானிக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ
அதிமுகவில் ஒரு ஹெவி வெயிட் நிற்கிறாங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தான் திமுகலையும் ஒரு ஹெவி வெயிட் கேண்டிடேட் நின்னாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் 2 பேர் இந்த மாதிரி ஒரு சம அளவு பலத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் மோதுறாங்க அப்படின்னா அங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி வேணாலும் மாறலாம். இப்போதைக்கு ஸ்லைட் ஏஜ் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு இருந்தாலும் கூட ஐ பெரியசாமி அவர்களுடைய ஃபீல்டு ஒர்க்கை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அந்தளவுக்கு ஃபீல்டு ஒர்க் செய்யக்கூடியவர். ஸோ கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்ற முனைப்போடு 2 பேருமே ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க. யாருக்கு திண்டுக்கல் மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்றத மே 4ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் திண்டுக்கல் தொகுதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.